அப்புறம் தோட்டத்துக்கு நடுவுல நல்லா கறிமீன் நல்லா சமைச்சு அப்படியே வாழை இலையில போட்டு ஃபுல் கட்டு கட்டணும். அப்புறம் தூக்கணாங்குருவி கூடு கீழே விழுந்து கிடக்கும்ல, அது தூக்கிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும். சூரியகாந்தி பூ முன்னாடி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இளநீர் வழுக்க இருக்குல்ல, அந்த நுங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி நிறைய சாப்பிடணும். நிறைய புளி இலையெல்லாம் பறிச்சு அதுல 4-5 பொன்வண்டு பிடிச்சு போட்டு அது சாப்பிடுறத ரசிக்கணும். அப்புறம் அந்த பொன்வண்டு கழுத்துல என்னோட எதிரியோட விரல வச்சு கொடிக்க வைக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் ரொம்ப வயசான பாட்டி தாத்தா கிட்ட அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பழைய கதையை கேட்டு தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க கூட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடணும். ஒரு அழகான குடிசைக்கு வெளிய கட்டில் போட்டு வானத்துல இருக்கிற நிலா நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உலகத்தையே மறந்து நல்லா தூங்கணும். மொத்தத்துல ஒரு நாள் முழுக்க போன், டிவி, வேலை, பிரச்சனை, சம்பாத்தியம்னு இந்த மாதிரி எதை பத்தியுமே யோசிக்காம இந்த பூமியை ரசிச்சு வாழணும். தோட்டத்துக்கு நடுவுல நல்லா கறிமீன் நல்லா சமைச்சு அப்படியே வாழை இலையில போட்டு ஃபுல் கட்டு கட்டணும். அப்புறம் தூக்கணாங்குருவி கூடு கீழே விழுந்து கிடக்கும்ல, அது தூக்கிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும். சூரியகாந்தி பூ முன்னாடி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இளநீர் வழுக்க இருக்குல்ல, அந்த நுங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி நிறைய சாப்பிடணும். நிறைய புளி இலையெல்லாம் பறிச்சு அதுல 4-5 பொன்வண்டு பிடிச்சு போட்டு அது சாப்பிடுறத ரசிக்கணும். அப்புறம் அந்த பொன்வண்டு கழுத்துல என்னோட எதிரியோட விரல வச்சு கொடிக்க வைக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் ரொம்ப வயசான பாட்டி தாத்தா கிட்ட அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பழைய கதையை கேட்டு தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க கூட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடணும். ஒரு அழகான குடிசைக்கு வெளிய கட்டில் போட்டு வானத்துல இருக்கிற நிலா நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உலகத்தையே மறந்து நல்லா தூங்கணும். மொத்தத்துல ஒரு நாள் முழுக்க போன், டிவி, வேலை, பிரச்சனை, சம்பாத்தியம்னு இந்த மாதிரி எதை பத்தியுமே